புதையல். இந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சின்ன வயசுலேருந்து இப்போ வர நமக்கு ஒரு பேப்பர் கிடச்சிடாதா, அந்த பேப்பரில் ஒரு புதையலுக்கு மேப் இருக்கக்கூடாதா, அந்த மேப்பை நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டான புதையல் எடுத்துட மாட்டோமா, இப்படிங்கிற ஆசை உங்களுக்கும் இருந்திருக்கும், எனக்கும் இருந்துச்சு. புதையல் அப்படின்னு சொல்லும்போதே இது பாட்டி காலத்து கதை, 1980, 1500 இந்த கதைலாம் கிடையாது. 2010 ஒரு புதையல் புதைத்து வைக்கப்படுகிறது. 2020 அந்த புதையல் கண்டுபிடிக்கப்படுகிறது. இன்பிட்வீன் 10 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ராக்கி மவுண்டெயின்ஸ் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வனம், பெரிய காடு. அந்த காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3000 மைல் தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அந்த இடம். அந்த காட்டுக்குள்ளே ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நியூஸ், ஒரு செய்தி வெளியில் வருது. இதை யார் வெளியில் விட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. ஃபாரஸ்ட் ஃபென் அப்படிங்கிற ஒரு 80 வயதான ஒரு தாத்தா. என்னடா 80 வயதான ஒரு தாத்தா சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ஃபென் சும்மா சொல்லலை. இவர் அவருக்கான ஒரு சுயசரிதை புத்தகத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அந்த புத்தகத்தில் நான் நிறைய குறியீடுகள் கொடுத்துருக்கேன், நிறைய விதமான க்ளூஸ் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த கவிதையை நீங்கள் டீபங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த புதையலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பு 2010 வெளியில் வருது. இந்த அறிவிப்பை நிறைய பேர் நம்பவே இல்லை. பைத்தியக்காரர், வயதானவர், ஏதோ பொய் சொல்றார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பாமல் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நபர்கள் இந்த புதையலை தேடியும் போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நபர், 2 நபர், அவருடைய சுயசரிதை புத்தகம் அப்படிங்கிறது விற்பனை ஆகுது. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, இந்த புத்தகத்தை விற்பனை செய்வதற்கு தான் இவர் இப்படி பொய் சொல்றாரா அப்படிங்கிறது தான். ஸோ யார் இந்த ஃபாரஸ்ட் ஃபென், அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவரை பற்றியான வரலாறை தேடி போன நிறைய பேர் இவருடைய உண்மையான வரலாறை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அமெரிக்காவினுடைய விமானப்படையில் 3வது முக்கிய விருதான சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற மிக முக்கியமான விருது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த விருது வாங்குற அளவுக்கு இவர் என்ன வேலை செஞ்சார் அப்படின்னா, வியட்நாம் யுத்தத்தின் போது அமெரிக்காவினுடைய விமானப்படையின் ஜெனரலாக இருந்தவர். இப்படிப்பட்ட நபர் கண்டிப்பாக பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரி, அவர் புதைத்து வைத்த அந்த புதையலுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் $1 மில்லியன் அமெரிக்க. ஆனால் அந்த பொருள் சாதாரண பொருள் கிடையாது, பழைய காலத்து பொருள், யாருக்குமே கிடைக்காத அரிய பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இந்த அரிய பொக்கிஷங்கள் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவருடைய வாழ்க்கை வரலாறை தேடி போகிறாங்க. அப்போ தான் விமானப்படையிலிருந்து அப்படியே வெளியில் வந்த நபர் கிட்டத்தட்ட 20 வருஷம் விமானப்படைக்காகலாம் உழைத்த பிறகு இவர் என்ன செய்கிறாரு, இவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து இந்த பழைய கலைப்பொருட்கள் எல்லாமே வாங்கி விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை தொடங்குறாங்க. அதுக்கு அவங்க வச்ச பெயர் ஆரோஸ்மித் ஃபென் கேலரி அப்படிங்கிறது தான். இதில் ஆரோஸ்மித் அப்படிங்கிறது அந்த நண்பரின் பெயரும், ஃபாரஸ்ட் ஃபென்னுடைய ஃபென் அப்படிங்கிறது இவருடைய பெயரும். அப்படித்தான் ஆரோஸ்மித் ஃபென் கேலரி அப்படிங்கிற ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. செமையான லாபம், நிறைய பொருட்கள் வாங்குறாங்க, நிறைய பொருட்கள் விற்கிறாங்க, நிறைய நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆரோஸ்மித் சொல்லிட்டாரு, இந்த பிஸ்னஸில் நான் இல்லை, என்னை ரிலீவ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே பெரிய ஒரு தொகை ஆரோஸ்மித்துக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போது இந்த கடையை யார் மட்டுமே நடத்தி வராங்க, ஃபென் அவர்களும் ஃபென்னுடைய மனைவி மட்டுமே நடத்தி வராங்க. கரெக்டாக 1988 ஃபென்னுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னடா உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கே, பேசாமல் ஒரு ஃபுல் செக்கப்பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மருத்துவ செக்கப் அப்படிங்கிறது செய்து பார்க்கப்படுது. அந்த மருத்துவ செக்கப்பில் தான் இவருக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க மருத்துவர்கள். இவருக்கு ரொம்ப வருத்தம். கை நிறைய காசு இருக்குது, நல்ல வருமானம் தரக்கூடிய கடை இருக்குது, மனைவி இருக்காங்க, ஆனால் நம்மகிட்ட ஆரோக்கியம் இல்லை, நம்ம சீக்கிரமாக சாக போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஃபாரஸ்ட் ஃபென்னுடைய மனதிற்குள் வருகிறது. இவர் நிறைய அரிய கலை பொக்கிஷம் வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம செத்ததுக்கு பிறகு எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவருக்குள்ளே வருது. ஸோ 11வது நூற்றாண்டினுடைய ஒரு மரப்பெட்டி எடுக்கிறார். அந்த மரப்பெட்டிக்குள்ளே இதுவரையிலும் அவர் கண்டுபிடிச்ச இல்லை அவர் அரிய பொக்கிஷங்களாக நினைத்த பல பொருட்களை உள்ளே எடுத்து போடுறாரு. டோட்டலாக தோராயமாக அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாருன்னா $1 மில்லியன் அமெரிக்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த பெட்டியை எப்போதுமே அவர் கைப்பக்கமாக வச்சுக்கிறாரு.
நம்ம செத்து போகும்போது இந்த பெட்டியுடன் சேர்ந்து என்னுடைய பிணமும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோள். சாதாரணமாக கிடையாது. ஏதாவது காட்டுக்குள்ளே போகணும், அந்த காட்டுக்குள்ளே இந்த பெட்டியும் தூக்கிட்டு போகணும், அப்படியே இறந்து போகணும், அங்கே வந்து யாராவது நம்மளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய மனசில் இருக்கிற ஆசை. ஸோ தங்க நாணயம், அரிய பொக்கிஷங்கள் இதெல்லாம் போட்டு பெட்டி ரெடியாக இருக்குது. இவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார். இப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து கேன்சர்லேருந்து விடுபடுகிறார் ஃபாரஸ்ட் ஃபென் அவர்கள். ஸோ இப்போது 2007 பெரிய அளவு பொருளாதார சுணுக்கம், அமெரிக்கர்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் மனுஷன். ஸோ 2010 இந்த காலகட்டத்தில் தான் இவர் என்ன நினைக்கிறாரு, அமெரிக்கர்களுக்கு உதவி செய்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சும்மா இந்த மாதிரி பொக்கிஷத்தை எடுத்து கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும். அந்த டாஸ்க்கை யார் சரியாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ரிவார்டு போகட்டும், அது எந்த அமெரிக்கராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ரிவார்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி 2007லேருந்து 2010 வரை பல இடங்களுக்கு செல்கிறார், பல காடுகளுக்கு செல்கிறார். அதாவது இந்த ராக்கி மவுண்டன்ஸில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு சென்று அந்த பெட்டியை எங்கேயோ கொண்டு ஒளித்து வைத்து விடுகிறார். அதன் பிறகு சுயசரிதை எழுதுகிறார். இப்போ 2010 இவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே தெரிந்து கொண்ட பல நபர்கள் இவருக்கு மெயில் அனுப்புகிறாங்க, இவருக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்க்குறாங்க. இவங்களுடைய வீட்டு வாசலில் க்யூ வந்து நிற்கிறாங்க. சார் அந்த புதையலை எங்கே வச்சுருக்கீங்க, என்கிட்ட சொல்லிக் கொடுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் தரேன், இல்லாட்டி என் குடும்பம் பிழைத்து கொள்ளும், அப்படி இப்படின்னு சொல்கிற பலவிதமான ரிக்வெஸ்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அந்த புதையலை நீ எனக்கு சொல்லித்தரலனா உன்னை நான் கொன்னுருவேன், உன்னுடைய பேரன் பேத்திகளை நான் கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்கிற மிரட்டல் இன்னொரு பக்கம். பல லட்சம் நபர்கள் இந்த புதையலை தேடி அங்கே போகிறாங்க. அப்படி போகிற 1-2 நபர்கள் இறந்தும் போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் பக்கம் இந்த ஃபாரஸ்ட் ஃபென்னுக்கு ஒரு ப்ரெஷர் வருது, உங்களால் தான் இப்படி நிறைய பேர் போகிறாங்க, இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபாரஸ்ட் ஃபென் என்ன செய்கிறாரு, இந்த புதையலுக்காக தனியாக ஒரு வெப்சைட்டை தொடங்குறாரு. அப்படி தனியாக வெப்சைட்லாம் தொடங்கின பிறகு இந்த க்ளூஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கொடுக்கிறார். அதாவது கொஞ்சம் பாயிண்ட்ஸ், இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த க்ளூலாம் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். கொஞ்சம் காலத்திற்கு பிறகு, அதாவது 2016-17 இந்த காலகட்டத்திலலாம் இவர் பொய் தான்ப்பா சொல்கிறார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான நபர்கள் தேடியும் இந்த புதையல் அப்படிங்கிறது கிடைக்கல. ஒரு கட்டத்தில் ஃபாரஸ்ட் ஃபென் அவர்கள் சொல்கிறாங்க, 80வது வயதில் தான் இந்த புதையலை நான் புதைச்சி வச்சுருக்கேன், அப்படின்னா அவ்வளோ தூரம் தான் என்னால் போக முடியும், இதை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக இந்த புதையலை அடைந்து விடலாம் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் இந்த புதையலினுடைய அந்த தேடுதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. கரெக்டாக 2020 ஜூன் மாதம், அதாவது எல்லாருமே கொரோனா, ஊரடங்கு, வேலை இல்லாமல் இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஃபென் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள். என்னுடைய புதையலை ஒரு நபர் கண்டுபிடிச்சிட்டார், யாரும் புதையலை தேடாதீங்க அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் வியப்பு, என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரே, யார் தான் அந்த புதையலை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏங்குறாங்க. ஆனால் அந்த புதையலை பெற்றுக்கொண்டவர், இல்லாட்டி இந்த புதையலை கண்டுபிடித்தவர் ஃபாரஸ்ட் ஃபென்னிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைத்திருந்தார், என்னுடைய ஐடென்டிட்டியை வெளியில் சொல்லிடாதீங்க. ஏன்னா $1 மில்லியன் இருக்கக்கூடிய ஒரு புதையல், அது எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் என் குடும்பத்துக்கும் எனக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது தான் அவர் வச்ச ரிக்வெஸ்ட். வேறு வழியே இல்லாமல் ஃபாரஸ்ட் ஃபென் அவருடைய அந்த பெயரை சொல்ல மறுத்து விட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, ஃபாரஸ்ட் ஃபென் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இந்த புதையலை கண்டுபிடித்தவர் மீதும் ஒரு வழக்கை கொண்டு தொடர்கிறார். அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் நிறைய இமெயில்ஸ் ஃபாரஸ்ட் ஃபென்னுக்கு அனுப்பினேன், அந்த இமெயிலை யாரோ ஹேக் பண்ணி தான் இந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் கொடுத்த க்ளூ வழியாக தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ அந்த புதையல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வழக்கை தொடர்கிறார். வேறு வழியே இல்லாமல் இந்த புதையலை கண்டுபிடித்த அந்த நபர் வெளியில் வரார். அவர் ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் வெளியில் வந்து இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், இந்த மாதத்துலேயே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கான ப்ரூஃபை காண்பித்த பிறகு அந்த புதையல் அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுகிறது. $1 மில்லியன் ஜூன் மாதம் 2020 கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அறிவிப்புக்கு பிறகு செப்டம்பர் மாதம் 2020 இந்த ஃபாரஸ்ட் ஃபென் அப்படிங்கிறவர் இறந்து விடுகிறார். பெரிய அளவு அமெரிக்காவையே பேச வைத்த ஒரு டாப்பிக்காக மாறியது அவருடைய புதையல் வேட்டை. அதை கண்டுபிடிச்ச அந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 3 அடுக்கு பாதுகாப்பில் வாழ்ந்தார். ஏன்னா அவ்வளோ பொக்கிஷங்கள் அவருடைய வீட்டில் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வீட்டில் இந்த புதையல் கிடையாது, நியூ மெக்சிகோவில் ஒரு லாக்கரில் வச்சுருக்கேன், இன்னும் இதை விற்பதற்கான ஆட்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் ஒரு விலை சொல்கிறாங்க, கொஞ்சம் விசாரித்தால் இன்னும் கொஞ்சம் விலை சொல்கிறார்கள், பல வருடங்களுக்கு பிறகு அதை விற்பதற்கு நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா அது $1 மில்லியன் இருக்காது, பல மில்லியன் $1 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ 2010 புதைக்கப்பட்ட புதையல் 2020 கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரியான புதையல் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, தேடுவோம். முயற்சி செய்பவர்களுக்கு புதையல் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் கிடைக்கலாம்.
இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.